சமூகத்தில் இருந்து தனியாக விடமாட்டீரே. ஒரு போதும் உந்தன் சமூகத்தில் இருந்து தனியாக விடமாட்டீரே. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். நாட்கள் பார்க்கிலும் சமூகத்தில் செல்லும் ஓர் நாள் நல்லது. 1000 நாட்கள் பார்க்கிலும் சமூகத்தில் செல்லும் ஓர் நாள் நல்லது. என்னாலும் உம்மிலே பலன் கொள்ளுவே, உமக்குள்ளே மகிழுவே. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். ஆதரவற்றோராய் வாழ்பவர்க்கு அடைக்கலம் தந்திடும் தெய்வம் நீரே. ஆதரவற்றோராய் வாழ்பவர்க்கு அடைக்கலம் தந்திடும் தெய்வம் நீரே. வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட எவரையும் உயர்த்துவி. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா, சமூகம் ஒன்றே என் நிழலையா. உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் இயேசையா.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கேர்செல்ல ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் நாம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 2 குருடர்களை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்கின்ற சத்தியத்திலிருந்து இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனங்கள். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதைச் செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற காரியம், அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. இருவரும் இணைந்து சில தீர்மானங்களை எடுத்தார்கள், சில செயல்பாடுகளை செய்தார்கள். முதல் காரியம் பார்க்கும்பொழுது, அவர்கள் இருவரும் இணைந்து இயேசுவின் இடத்திலிருந்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் ஜனங்கள் பேசுகிறதும் அந்த நடக்கிற அந்த காரியத்தையும் அவங்க அந்த இடத்துல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பார்க்க முடியலனாலும் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத அவங்க உணர்ந்து கொண்டாங்க. ஸோ அந்த காரியங்கள், அங்கே ஜனங்களுடைய ரியாக்ஷன்ஸ், சத்தங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்போது அவங்க மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதிக்கிற காரியங்கள், அதெல்லாம் அவங்க கேட்க கேட்க அவங்களுக்குள்ள நமக்கும் சுகம் கிடைக்கும் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாச்சு. அப்போ ஒருவரோடு ஒருவர் அவர்கள் பேசிக்கொண்டு அவர்கள் நாமும் சுகத்தை எப்படியாவது இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே அவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, தீர்மானத்துக்கு அப்புறம் அவர்கள் செயல்பட துவங்குகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல இருக்கும்போது அவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். எங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துலையும் இருவரும் இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு தங்கியிருந்த வீட்டுக்கு தொடர்ந்து போகிறாங்க, சோர்ந்து போகலை. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று இயேசுவை போய் சந்திக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல இருவரும் இணைந்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகையால்தான் அவர்கள் இருவரும் இயேசுவின் இடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒருவேளை தனியாக இருந்திருந்தா ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கலாம். அவங்க விசுவாசத்தில் அவங்க சோர்ந்து போகும்போது அவங்கள பலப்படுத்த ஒருவர் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். இல்லை ஒருவர் பின்வாங்கி போயிருந்தால் அந்த ஐக்கியம், அந்த ஒருமனம் அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் சோர்ந்து போய் இல்லைனா ஒருவர் மட்டும் சுகத்தை பெற்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் இவர்கள் இருவரும் அந்த ஐக்கியத்தை காத்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இயேசு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் இருவரும் ஒன்றாய் போய் இயேசு செய்த அற்புதத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு மனம், அவங்க ஒரு தேவையில் இருந்தப்ப இருந்த அந்த ஒரு மனம் நன்மையை பெற்றுக்கொண்ட பின்பும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு மகிமையாக தாங்கள் வாழும்படியாகவும் அவர்கள் ஒரு மனதை காத்து கொண்டு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இருவராய் இணைந்து, இல்லை ஒரு சிறு கூட்டமாய் இணைந்து ஒரு மனமாய் நாம் ஒரே நோக்கத்தோடு நாம் செயல்படும்போது அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு, விசுவாசத்தில் நிலை நிற்பதற்கு, விசுவாசித்து தேவனிடத்திலிருந்து அருமையான அற்புத அடையாளங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் இருவராய் இணைந்து செபித்து, இருவராய் இணைந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த ஐக்கியம் அவசியமாய் இருக்கிறது.
தனி மனிதனாய் நாம் செயல்படுவதை பார்க்கிலும் நாம் இணைந்து ஒரு சிறு குழுவோடு ஒருமனப்பட்டு நாம் காரியங்களை செய்யும்போது அதன் பலன் மிகுதியாய் இருக்கிறது. அது நாம் விசுவாசத்தில் நிலை நிற்க நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இணைந்து ஜெபிப்பதினால் உண்டாகும் நன்மைகள் வேதத்திலிருந்து சில பகுதியிலிருந்து நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த இடத்தில் பதில் நிச்சயம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம், அவரே இறங்கி வந்து அவர்கள் மத்தியில் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவர் இருக்கிற இடத்துல சத்ரு நுழையவே முடியாது. அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஆகையால் இணைந்து ஜெபிக்கும்போது உண்டாகும் நன்மைகள் நிச்சயமாக நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் வார்த்தை அதை நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஒரு மனதாய் கூடி வந்து அவர்கள் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அந்த இடம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கு வந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த இடத்துல ஒரு மனம் காணப்பட்ட பொழுது, அங்கே ஒரு ஐக்கியம் இருந்த பொழுது, அவர்கள் கூடி வந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருந்த பொழுது ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஆகையால் நாம் கூடி வருகிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்தை அசைக்கத்தக்கதான வல்லமை அந்த இடத்துல இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் பார்க்கிற காரியம், நாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது வல்லமையான ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பார், உங்களுடைய சரீரத்துக்குள்ளே பிரவேசிப்பார், உங்கள் சூழ்நிலைக்குள்ளே பிரவேசிப்பார். எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை தேவையோ அந்த இடத்துல ஆவியானவர் கடந்து வந்து உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இணைந்து ஜெபிப்பது நமக்கு நல்லதாய் இருக்கிறது. இன்னும் சில உதாரணங்களை நம்ம வேதத்திலேருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பவுலும் சீலாவும் அவர்கள் தேவனை சிறையிருப்பின் மத்தியில், அங்கே வேதனையின் மத்தியில் அவர்கள் அடித்து தொழுமரத்தில் தொங்க விட்டுருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் தேவனை துதித்து பாடி ஜெபித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வாய்களை திறந்து சத்தமாக ஜெபித்தார்களாம். சத்தமாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அங்கே சிறையில் இருந்த எல்லாருக்கும் கேட்குற விதத்தில் அவர்கள் தேவனை துதித்தார்கள், ஜெபித்தார்கள் என்ற அந்த இடத்துல வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் இருவரும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் இணைந்து ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது, தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது, அந்த கதவுகள், சிறை கதவுகள் எல்லாம் திறந்தது. ஹல்லேலூயா. ஆகையால் கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் சோர்ந்து போகாமல் ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதித்து ஜெபித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது பிசாசு போட்டு வைத்திருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார்.
இந்த அற்புதத்தை பார்த்து அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லம் அந்த இடத்துல வெளிப்படும் போது ஜனங்கள் அதை கண்டு அவர்கள் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் தங்களுக்கும் வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். ஆகையால் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்களாக. இன்னும் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை நம்ம பார்க்கும்போது பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டார். அவருக்காக சபையாக கூடி ஜெபிக்கிறார்கள். தேவன் தூதனை அனுப்பி தேவன் அந்த இடத்துல பேதுருக்கு விடுதலையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே இவர்கள் ஜெபிக்கிறார்கள், வேற தள்ளி இருக்கிற ஒருவருக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள். சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற அந்த பேதுருவை இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக தேவன் விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் எங்கிருந்து ஜெபித்தாலும் பரவாயில்ல, இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும், எவ்வளோ பாதாளத்துக்குள்ளே போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள ஜனங்கள் இருந்தாலும் அங்கிருந்து தேவன் மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் மனிதர்களை தூக்கி எடுக்கும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபமாயிருக்கிறது. ஆகையால் நாம் ஜெபிக்கும்போது தேவன் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சபையாக இணைந்து அவர்கள் ஜெபிக்க நாம் பார்க்கிறோம், அங்கே அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு உன்னத பலன் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ இதற்கெல்லாம் காரணம் சபையாக ஒரு மனமாக இவர்கள் ஜெபிக்க தேவனுடைய வல்லமை அங்கே சீஷர்களை, அப்போஸ்தலர்களை அதிகமாய் பயன்படுத்த துவங்கினார். அதன் மூலமாக அநேக ஜனங்கள் இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டார்கள், அனுதினமும் இணைக்கப்பட்டார்கள், சபையில் நாட்டப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் சிறு கூட்டமாக இருவராக கூட நாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது, சபைக்காக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பும். அவர்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சபையில் வந்து சேர்க்கப்படுவார்கள். அதில் பங்கு நீங்கள் ஜெபித்த ஜெபமாய் இருக்கிறது. ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார். அந்த அற்புதங்கள் மூலமாக அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவார்கள். ஆகையால் ஜெபிப்பதனால் உங்களுக்கும் நன்மை உண்டாகும், ஆத்துமாக்களும் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஆகையால் இணைந்து ஜெபிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சபையாக கூடி வருகிற நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை வீடுகளில் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்க நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். ஜெபித்து தேவனுக்காக பெரிய காரியங்களை நாம் செய்வோமாக. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலனுண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இங்கே நம்ம பார்க்குற காரியம், இருவராய் இணைந்து செயல்படும் போது பலன் மிகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒருவனாய் இருந்து விழும்போது அவனை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. விசுவாச ஓட்டத்தில் அவன் சோர்ந்து போய் விழுந்து போகிற சூழ்நிலை உண்டாகும் போது அவனுக்கு தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இருவராய் இருக்கும் பொழுது, ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் தூக்கி விடுவதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சோர்ந்து போய் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்புவதற்கு மிகுந்த தேவையான ஒரு காரியமாய்
இருக்கிறது. ஆனால் அந்த ஐக்கியத்தில் இல்லாதவர்களுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் விழுந்து போகும்போது இல்லை சோர்ந்து போகும்போது அவங்களுக்கு உற்சாகப்படுத்த ஆள் இல்லை அப்படின்னா அந்த ஆத்மா அழிந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் தான் நாம் ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டியது அவசியம். சின்ன பிள்ளையில் நமக்கு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாடுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது சத்ருவாகிய அந்த புலி வரும்போது அவைகள் என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டுச்சு, பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த மாடுகள் அது சண்டை போட்டு இல்லை பிரிந்து தனித்தனியாக இருக்கும்போது அந்த புலி வரும் பொழுது அந்த ஒரு மாடால் தப்பிக்கொள்ள முடியலை. அப்போ நாம் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில் அந்த கதைகளை நம்ம சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம கூட மற்றவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்ருவை மேற்கொள்வதற்கு, சத்ரு போடுகிற இப்படிப்பட்ட தந்திரங்கள் நாம் வழி விலகி போகும்படியாக, நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு அவன் வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி, அவன் செயல்படுத்துகிற காரியங்கள், இவைகளில் நாம் சிக்கிக்கொள்ளாது இருப்பதற்கு இப்படி நாம் இணைந்து நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை பலப்படுத்துவது அவசியமாய் இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனுடைய அன்பிலும் நற்கிரியையிலும் நாம் நிலைத்து நிற்க ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஐக்கியத்தில் இருக்கும்போது மற்றவர்கள், அதாவது நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் உற்சாகப்படுத்தும்படியாக நாம் செயல்படும் போது தான் மற்றவர்கள் பாதுகாக்கப்படுகிறாங்க இல்லைங்களா? அப்போ நாம் புத்தி சொல்லுவதும் அவசியமாக இருக்குது. அன்போடு தேவனுடைய வார்த்தை கொண்டு கரிசனையோடு அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ புத்தி சொல்ல வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவங்க இப்படி காரியங்கள் இருக்குது, அவங்களுக்கு இப்படி செய்கிறாங்க, இது நல்லதில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வேத வசனத்தின்படி அன்பாய் அவர்களை அணுகி அவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, எனக்கு என்ன அப்படின்னு. அப்போ அது உண்மையான ஐக்கியம் அல்ல. அந்த இடத்துல ஒரு மனம் இல்லை. ஒருத்தர் ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறாக காரியங்களை செய்யும்போது, இல்லை அவங்க திசை திரும்பும் பொழுது, இல்லை அறியாமல் ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எனக்கு ஏண்டா பிரச்சனை, நான் போய் சொல்ல போய் என் மேலே அவங்க கோச்சிப்பாங்க, அப்படி இல்லை. ஏனென்றால் நாம் அந்த ஆத்மா மீது கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஞானமாய் பேச வேண்டும், ஞானமாக புத்தி சொல்லணும், அன்போடு புத்தி சொல்லணும், கரிசனையோடு புத்தி சொல்லணும். போய் ஒரு எச்சரிப்பின் சத்தம் போல அப்படி இல்லை. தேவ அன்பு நம் மூலமாக அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். ஆகையால் புத்தி சொல்வது அவசியமாய் இருக்கிறது. நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல், உற்சாகமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தான் தேவன் ஐக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரினுள் சீக்கிரமாய் அறாது. இருவராய் இருப்பதனால் உண்டாகும் நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சத்ரு நமக்கு விரோதமாய் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கத்தக்கதாக பலனை அந்த ஐக்கியம் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சத்ருவை ஜெயிக்கத்தக்கதான வல்லமையை இணைந்து ஜெபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் இணைந்து இருக்கும்போது சத்ருவின் கிரியை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது.
இணைந்து நாம் விசுவாசிக்கும்போது, இணைந்து நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய வல்லமை சத்ருவின் கிரியைகளை அழித்து போடும். நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்போம். நாம் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்வதில்லை. நம்ம தனியாக போராடலாம்னு நினைக்கிறோம். நம்மளே இந்த காரியத்தை மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இணைந்து நாம் ஜெபிப்பது, ஐக்கியத்தோடு ஒருமனப்பட்டு காரியங்களை செய்வதில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் யாரிடத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஞானமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். எல்லாரிடத்துலையும் ஷேர் பண்ண சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்தக்கூடியவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணி இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அடுத்தது நம்ம அந்த இடத்துல பார்த்த காரியம் முப்புரி நூல் அறாது. அப்போ அந்த இருவருக்கு நடுவில் தேவன் ஒருவராக இருக்கும்போது, தேவன் மையமாக இருக்கும்போது அந்த உறவு பலப்படுகிறது. அந்த உறவில் அவர்கள் வளருகிறார்கள். அந்த உறவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகையால் எந்த ஐக்கியமாக இருந்தாலும் தேவன் மையமாக இருக்க வேண்டும். தேவனை மையமாய் கொண்டு இருக்கிற ஐக்கியம் அது ஆசீர்வாதமான ஐக்கியம். அதன் மூலமாக அநேக நன்மைகள் உண்டாகிறது. அந்த ஐக்கியத்தின் மூலமாக சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நிச்சயமாய் நாம் இருப்போம். 1 யோவான் 1:1-4 நம்ம வாசிக்க கேட்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இங்கே நம்ம பார்க்குற காரியம், அங்கே சீஷர்கள் இயேசுவோடு இருந்த ஐக்கியத்தை அவர்கள் அனுபவமாய் பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தார்கள். அந்த ஐக்கியத்தை அவர்கள் அனுபவித்தது நிமித்தமாக அந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு அதை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட தேவனோடு ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படி தேவனோடு அவர்கள் ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இயேசு அங்கே பூமியில் வாழ்ந்தப்ப அவர்கள் ஐக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஐக்கியம் தொடர்ந்து அவர்களோடு இருந்தது. அந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே இருந்ததை தான் யோவான் நமக்காக அதை மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்போ நம்ம சொல்லலாம், சீஷர்களை இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. இப்போ நான் என்ன செய்கிறது? அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் யோவான் இந்த இடத்துல நமக்கு விளக்குகிறார். அப்போ அந்த ஐக்கியம், அவர்களுக்கு உண்டான அந்த ஐக்கியம் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அந்த ஐக்கியத்தில் நாம் வளர வேண்டும். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம வளர வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த ஐக்கியம் அவசியமாக இருக்கிறது. இது வரைக்கும் மனிதர்களுக்கு உள்ள ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். இதுதான் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தோடு மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியம்தான் அது சிறப்பானதாக இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையமாய் இல்லாத ஐக்கியம் அது ஐக்கியமே அல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த ஐக்கியத்தின் மூலமாக பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் தேவனோடு இருக்கிற ஐக்கியம்,
அதுதான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் வளர வேண்டும். அப்போ நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள், தேவனோடு ஐக்கியப்படும் போது நமக்கு உண்டாகும் அனுபவங்கள், அவர் பேசுகிறதை கேட்குற காரியங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லி செய்யும்போது அதை நம்ம வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் யோவானை போல மற்றவர்களுக்கு நம்முடைய அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ நாம் பகிர்ந்து கொள்ளும்போது தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட முடியும். ஏனென்றால் இந்த அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது அவர்களும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து வர, தேவனோடு ஐக்கியப்பட அது உதவியாய் இருக்கிறது. ஆகையால் நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியப்பட்டு அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். யோவான் செய்தது போல நாமும் செயல்பட தான் கர்த்தர் நமக்கு அந்த அனுபவங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் சீஷர்களாகிய பரிசுத்தவான்களோடும் இருக்க வேண்டும் என்று வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நாம் பரிசுத்தவான்களோடும் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த ஐக்கியத்தில் பலனடைய வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் மற்றும் 7ஆம் வசனத்தில் முதல் பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் ஒளியில் நடக்கிறவர்களாய் இருப்பார்கள், இருளின் கிரியைகள் அவர்களுக்குள்ள காணப்பட முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம், ஒளியின் கிரியைகள் நம்ம செய்வோம். அப்படின்னா வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவன் எதை செய்யணும் சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்வோம். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை இருக்காது. அப்போ இருளில் இருக்கும்போது, அப்படின்னா அப்படி மாறான வாழ்க்கை இருக்கும்போது நாம் ஐக்கியத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு நான் ஐக்கியமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருளுக்குரிய காரியங்களை நம்ம செய்வோம் என்றால் அங்கு நாம் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம். நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் அசுத்தம் நமக்குள் காணப்பட முடியாது. இருளின் கிரியைகள் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரோடு நம்ம பிணைக்கப்பட்டு இருக்கும்போது, அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கும்போது அசுத்தமோ இருளுக்குரிய காரியமோ நமக்குள்ளே காணப்பட முடியாது. அப்போ இவைகளை விட்டு விட்டு தான் தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும். ஆகையால் ஒளியில் நடக்கும்போது நமக்கு தெரியும், நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நான் ஐக்கியமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருளின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் நாம் ஐக்கியத்தில் இல்லை என்பதை இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இருளின் கிரியைகளை அகற்றி போடும்போது தான் தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும். நாம் பார்க்குறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் பிதாவானவருக்கு பிள்ளையாக நான் இருக்கிறேன், உண்மைதான். அப்போ பிதாவானவருக்கு நீங்கள் பிள்ளையாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் இருக்கிறது. ஆனால் ஐக்கியம் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. ஐக்கியம் என்றால் நீங்கள் பேசுகிறத அவர் கேட்கணும், அவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். அந்த அனுபவம் இருக்கா? அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர முடியுதா? பிள்ளை என்கின்ற ஸ்தானம் இருக்கலாம், ஆனால் தகப்பனோடு பெற்றோர்களோடு தொடர்பில் இல்லாத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுபோல தான் நீங்கள் பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்கள் எப்போ அவரை தேடி போனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் பிள்ளை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரோடு ஐக்கியப்படுகிறீர்களா? உங்களுடைய ஐக்கியம் உங்கள் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறதா? அப்போ அங்கே தான் விஷயம். நீங்கள் இருளின் கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிதாவோடு ஐக்கியப்படலை, அவரோடு நீங்கள் பேசலை, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு செயல்படலை.
நீங்கள் இருளின் காரியங்களை செய்கிறீங்கன்னா தேவனுடைய சத்தம் உங்களை வழிநடத்தவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இருளுக்குரிய காரியங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் அது பிதாவின் சத்தம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் அல்ல. இயேசு அது உங்களோடு பேசுகிறது அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் உங்களோட பேசிகிட்டு இருக்கா? யார் உங்களுக்கு இன்புட்ஸை கொடுக்குறா? இதை செய்யின்னு சொல்லிட்டு இருளுக்குரிய காரியங்களை உங்களோட பேசுவது யார் என்பது உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த ஐக்கியம் இருக்கும்போது, அந்த ஐக்கியத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீர்கள் என்றால், அப்போ அந்த சத்தத்துக்கு, இந்த இருளின் சத்தத்துக்கு, சத்ருவின் சத்தத்துக்கு, பிசாசின் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் உங்களுடைய ஐக்கியம் பிதாவானவரோடு இருக்க முடியாது. இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிதாவாகிய தேவனோடு உங்கள் ஐக்கியம் இருப்பதாக, அதற்கேற்ற கிரியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதே அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்கே நம்ம பார்க்குறோம், எனக்கு பாவம் இல்லை, நான் இருளில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த காரியத்தில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். நம்முடைய உண்மை நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறவங்களை பற்றி சொல்லலை, தேவனோடு ஐக்கியத்தில் இல்லாதவங்களை குறித்து நாம் பேசுகிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்றத உணர்ந்து அந்த ஐக்கியத்தை வாஞ்சிக்க வேண்டும். அப்போ எது தடையாக இருக்குது, என் வாழ்க்கையில் எது குறையாக இருக்குது, இந்த ஐக்கியத்துக்கு எது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து அந்த காரியத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். நம்ம தவறிட்ட பொழுது தாவீதை போல உணர்வுள்ளவர்களாக இருந்து தான் செய்த தப்பை அவன் ஒத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதுபோல் நான் இந்த காரியத்தில் விழுந்துட்டேன், இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே ஆனால் என்னை மன்னியுங்க என்று சொல்லி மனம் திறந்து அவரிடத்துல நீங்கள் பேசும் பொழுது அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகையால் மீண்டும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் அவர் கையில் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் கையில் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். ஆனால் இல்லை ஏன் சுயபலத்தில் நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது முடியாத காரியம். பிசாசு உங்களை ஏமாற்றி விடுவான். இல்லைனா நான் செய்யவே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா உங்களையே நீங்கள் வஞ்சித்து கொள்கிறீங்க. உங்களுடைய இயலாமையை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். இது எனக்குள்ளே இருக்குது, ஆனால் இதுலேருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் என்று தேவனிடத்தில் பேசுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் எப்படி அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகையால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி விட்டு விடும்போது அவரோடு இருக்க ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அதுபோல் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம். ஏனென்றால் அதை இழந்து தவித்த மனித குலத்துக்காக இயேசு இந்த பூமியில் இறங்கி வந்தார். இந்த டிசம்பர் மாதத்தில் அவர் வந்து இந்த பூமியில் பிறந்தார். காரணம் என்ன? அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக, அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த உறவு இல்லாதவர்கள் இந்த உறவை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த உறவில் இருக்கிறவர்கள் இந்த உறவில் நிலை நிற்போமாக. கர்த்தர் தாமே அந்த உறவில் இன்னும் அதிகமாக நீங்கள் வளர உங்களுக்கு உதவி செய்வாராக. அவரோடு அந்த ஐக்கியத்தில் ஸ்திரப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஐக்கியத்தில் நம்ம ஸ்திரப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அனுதினமும் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சிம்பிளான இந்த காரியங்கள் தான். இது நீங்கள் செய்யுங்க. நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள். தேவனோடு
ஐக்கியப்படுகிற கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐக்கியத்தினால் உண்டாகும் நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஐக்கியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஐக்கியங்களை, மனிதர்களோடு ஐக்கியப்பட ஆவிக்குரிய நண்பர்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஆவிக்குரிய தாய்மார்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இல்லையே, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஐக்கியப்பட யாருமே இல்லையே என்று ஏங்குகிறவர்களுக்கு கர்த்தர் தாமே நீர் வழிவாசலை உண்டு பண்ணுவீராக. அவர்கள் அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஐக்கியத்தின் மூலமாக அப்பா நாங்கள் என்னென்ன நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நாங்கள் பார்த்தோமே, அந்த நன்மைகள் ஒவ்வொன்றும் அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்மையினால் நீங்கள் நிரப்புகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்தின் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அடித்தளமாய் இருக்கிற உமோடு கூட இணைக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. அந்த ஐக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேனப்பா. அந்த ஐக்கியத்துக்குள்ள ஒவ்வொருவரும் நிலை நிற்கப்படுவார்களாக, ஸ்திரப்படுத்தப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உமோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் அவர்கள் பலனடைய நீர் உதவி செய்வீராக. இந்த ஐக்கியத்தின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஐக்கியத்தில் நிலை நிற்போம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.